ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. ஸோ இது வந்து சிக்கன் கட்லெட். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி ஈஸியாகவே மேக் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் வேக வச்ச கறி, அதாவது சிக்கனை வந்து நான் கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்து வந்துருக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து இதில் வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் வந்து சிக்கன் நம்ம வந்து ஃபுல்லாக அதை பவுடராக கொஞ்சம் நல்லா இது அரைச்ச அந்த கறி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். இதோட வந்து மசிச்ச உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துப்போம். இதோட கொஞ்சமாக நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து இதில் புதினா மல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. புதினா மல்லி சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து சால்ட்டு, மிளகாய்த்தூள், ஃபஸ்ட்டு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துப்போம். அதுக்கு முன்னாடி காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இல்லை கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு வாசமாக இருக்கும். அதனால் இது கூட நான் வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக நல்லா அதாவது எல்லாமே எல்லா நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்தாப்பில் நம்ம பிசைஞ்சுக்கணும். ஸோ ஏற்கனவே நம்ம கறி வேக வச்சுருக்கோம், ப்ளஸ் வந்து பொட்டேட்டோவும் நல்லா வேக வச்சுருக்கோம். ஸோ எல்லாம் குழஞ்சி தான் இருக்கும். ஸோ இதோட மசாலா வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். மசாலா இதோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா பால்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வந்தான். ஸோ பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஜஸ்ட்டு டேப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கட்லெட்டுடைய அந்த உள்ள ஸ்டஃபிங் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஸோ ரொம்ப ஈஸியாகவே வீட்டில் மேக் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகும், நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நல்லா பால் மாதிரி செஞ்சு ஜஸ்ட்டு நீங்கள் டேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய கட்லெட் பால்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆயிடும். ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் கூட செய்யலாம். இது செய்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். வீட்டில் வெறும் வெங்காயம், இதில் நீங்கள் வந்து சிக்கன் போடுறதா இருந்தால் போடலாம். இல்லை சிக்கன் இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு வச்சு மட்டும் நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, யார் வேணால் ரெடி பண்ணிடலாம். ஸோ பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய பால்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பேனை நல்லா ஹீட் பண்ணிப்போம். ஸோ இது வந்து மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி கரைச்சி நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ மைதா மாவில் வந்து நம்ம டிப் பண்ணிடணும். மாவு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி அதுக்குள்ள வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸை வந்து இது ஃபுல்லாக இதில் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியதாக. நான் வந்து ப்ரெட்டை வந்து ஜஸ்ட் இப்படி ஃபுல்லாக பவுடராக்கி வச்சுருக்கேன். இப்போ டேரெக்டாக நம்ம ஆயிலை வந்து போட்டு எடுக்க வேண்டியது தான். ஸோ ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். டீ டைம் நேரத்தில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இதோட ஒரு காஃபி நம்ம குடித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ரெசிபி தான் இது. இது மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுற வேண்டியது தான். ஸோ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கட்லெட்டையும் நம்ம வந்து இதை ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஒரு கட்லெட், அதாவது சிக்கன் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. சிக்கனுன்னு மட்டும் இல்லைங்க, நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கலாம், பீஃப் சேர்த்துக்கலாம், மட்டன் கூட சேர்த்துக்கலாம். என்ன எடுக்கிறீங்களோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக அப்படியே சேர்த்துறாதீங்க. பச்சையாக கறி அப்படியே ஃபுல்லாக மிக்சியில் அரைச்சி சேர்க்குறத விட நீங்கள் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உடம்புக்கும் ஹெல்தி. அதிகமாக ஃபேட் வந்து நம்மளுக்கு வந்து ஏறாது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் வேக வச்சு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது.
ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை நான் போட்டிருக்க எல்லா ரெசிபீஸும் ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ், ரொம்ப சீக்கிரமாக செய்கிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நிறையா பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறையா பேர் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிராண்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய கட்லெட் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ரெசிபி இதை விட ஈஸியான ஏதாவது ஒரு ரெசிபி சிக்குதான்னு பார்ப்போம். ஸோ அப்போ உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.